பெரும் யுத்தம் நடந்தது. முருகனின் வேல் தர்மத்தின் அடையாளம். இறுதியில் சூரபத்மன் சரணடைந்தான். முருகன் அவனை மரமாகவும் மகிழாகவும் மாற்றினார். கருணையும் வீரமும் ஒன்றாக திகழ்ந்த தருணமது. யுத்தத்திற்கு பின் முருகன் வேலை கடலில் எறிந்தார். அந்த இடத்தில்தான் இன்றும் நாழிக்கிணறு, உப்பு கடலின் நடுவே இனிப்பு நீர். இது திருச்செந்தூரின் மிகப்பெரிய அதிசயம். கடற்கரை கோவில், ஷண்முகர் சன்னதி, நாழிக்கிணறு. இங்கு முருகன் ஞான ரூபம் அல்ல, வீர ரூபம். பயம் விலகுகிறது, தடைகள் உடைகின்றன, மனம் தைரியமாகிறது. திருச்செந்தூர் வீரத்தை பரிசலிக்கும் புனித தலம். கந்த சஷ்டி இந்த தலத்தில் உச்சம். சூரபத்மன் வதம் நினைவு கூறும் 6 நாட்கள். ஒவ்வொரு நாளும் முருகன் வீரம் உணரப்படுகிறது. திருச்செந்தூர் ஒரு கோவில் அல்ல, அது தர்மம் வெற்றி பெற்ற நிலம். ஒரு நாள் கடற்கரையில் நின்று அலையின் ஓசையை கேட்டால் அந்த ஓசையில் முருகனின் வேல் சக்தியை நீங்கள் உணர்வீர்கள். ஓம் சரவணபவ.